போட்டியை தொடங்கி வைத்து பரிசளித்து மற்ற பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். குறிப்பாக நயினார்குப்பம் முதல் ஊரூர் வரை உள்ள 13 மீனவ கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள், மீனவ சமுதாய மக்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க அப்படின்னு அண்ணன் மாஸ்டர்களிடம் நான் விசாரிச்சேன். முதல் பரிசாக மெக்கனைஸ்ட் போட் தரதாகவும், இரண்டாவது மூன்றாவது பரிசாக போட் மற்றும் மீன்பிடி வலைகள் தரதாகவும் என்கிட்ட அவர் சொன்னார். ஆகவே மீனவர்களுக்கு என்ன பரிசு கொடுத்தால் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்களோ அந்த பரிசை தேர்ந்தெடுத்து அண்ணன் மாஸ்டர் அவர்கள் இங்கே வழங்கி இருக்கின்றார். அண்ணன் மாஸ்டர் அவர்களை பொறுத்தவரை என் இடத்துல பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தேதி வாங்க மாட்டார். என் மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி தான் தேதி வாங்குவார். ஆனால் அப்படி வாங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியும் தனித்துவமாக மிகச் சிறப்பாக யுனிக்காக இருக்கும். அதை நான் தவிர்க்கவும் முடியாது. இங்கே அண்ணன் மாஸ்டர் அவர்கள் பேசும்பொழுது இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் அண்ணன் கருணா அவருடைய பெருமையை பற்றி பேசினார். எவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றெல்லாம் பேசினார். அவர் ஒன்றை மட்டும் குறிப்பிட தவறிவிட்டார். அது என்னிடத்தில் வரும்பொழுது அவர் சொன்னார், சென்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவங்களுடைய மனைவி இங்க கவுன்சிலர் சீட்டுக்கு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. பல்வேறு காரணங்களால அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியல. வேற ஒருத்தர் வேட்பாளரை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலிருந்து அறிவிச்சுட்டாங்க. இருந்தாலும் சுயேட்சையா நின்று வெற்றி பெற்றவர் தான் அதன் கருணாநிதியுடைய. அந்த அளவுக்கு இந்த இடத்துல மக்கள் செல்வாக்கை பெற்றவர். இருந்தாலும் ஜெயிச்ச மறுநிமிடமே தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டு எந்த காரணத்திலும் நான் திமுக தான் என்று தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டவர் தான் அண்ணன் கருணா அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும். அவர்களுக்கு மீண்டும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும், முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு என்னோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க மாசம் சொன்னது போல என்னிடத்துல 1 மணி நேரத்தில் நிகழ்ச்சி முடிஞ்சிடும். நீங்க 10 காலுக்கு வந்தீங்கன்னா 11 காலுக்கெல்லாம் உங்களை அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அவர் சொன்ன வாக்கை கொடுத்து நான் இன்னொரு வாக்குறுதி கொடுத்தேன். 12:30 மணிக்கு நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னு நான் ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்தேன். ஆனா இங்க போட்டது ஏறதுக்கு அப்புறம் தான் தெரியுது, மோட்டர் போட்ல போன எங்களுக்கே இவ்வளவு வசதியா இருக்குன்னா அங்கிருந்து ரேஸ்ல ஓட்டிட்டு வந்த அந்த போட்டியாளர்கள் எல்லாம் எவ்வளவு வசதியாக இருந்திருப்பாங்க. அதனால்தான் நேரமானாலும் பரவாயில்ல நான் இருந்து அவங்களை சந்தித்து வாழ்த்து கூறி பரிசுகளை கொடுத்து விட்டு செல்கின்றேன் என்று காலதாமதம் ஆனாலும் இங்க இருந்து அவங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். அதே போல மதியகன் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், நான் 2 நாளுக்கு முன்பு திருவாரூர் பகுதி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் சென்ற பொழுது அங்கே மருதவஞ்சேரி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வழியாக நான் என்னுடைய காரில் நான் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னுடைய காரை மறித்து அங்க இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும் என்று இந்த கோரிக்கை வச்சாங்க. உடனடியாக தலைவர்கிட்ட சொல்லி அந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக இழுத்து மூடினார். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மகளிர்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி இன்னொரு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதையும் நான் கண்டிப்பா தீர்த்து வைக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான ஆட்சி உங்களுக்கு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் என்று சொன்னேன். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு காலையில பழவனங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல நானே போய் சென்று அங்க இருக்கக்கூடிய மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை சந்திச்சு அந்த குழுக்கள்லாம் எப்படி செயல்படுது, அந்த குழுக்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைப்படுது, அரசு சார்பாக என்ன திட்டங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்களோட ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம். அங்க இருக்கக்கூடிய 5 சகோதரிகள் அவங்களுக்கு வீடு இல்லை, வீட்டுக்கு பட்டா இல்லை அப்படின்ற அந்த கோரிக்கை வச்ச உடனே முதலமைச்சர் சொன்னோடனே முதலமைச்சர் உடனே அதற்கான உத்தரவு போட்டு அந்த 5 மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு அன்று மாலையே போய் அந்த பட்டாக்களையும் நான் முதலமைச்சருடைய உத்தரவை கேட்டு கொடுத்தேன். அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய வீரன் நகர் அப்படின்ற ஒரு பகுதி, அங்க வசிக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா நரிக்கூறவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பத்தை சேர்ந்த நரிக்கூறவர்கள். அவங்க எங்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க, எங்களுடைய வீடுகள்லாம் ஆக்கிரமிப்புல கட்டப்பட்டிருக்கு, எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்க முடியாதுங்க, இங்க இருந்து நீங்க வேற இடத்துக்கு போறீங்களா, அரசே உங்களுக்கு வேற இடம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இல்ல முடியாது, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க.
நான் உடனே என்னுடைய தலைவர்கிட்ட தொலைபேசியில் வச்சு முதலமைச்சர்கிட்ட என்னுடைய துறை அதிகாரிகள் மூலமா கேட்டோன்னே தலைவர் சொன்னாங்க, அவங்களுக்கு பக்கத்திலேயே இடம் கொடுங்க, அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல கொற்கை நகர் அப்படின்ற இடம், அந்த இடத்துல வீடு கொடுங்க. அங்க வீடு மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கான பட்டா மட்டுமல்ல, வீடு கட்டுக்கொள்வதற்கு 5 லட்சம் நிதியை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு கோரிக்கை வைத்த 6 மணி நேரத்துல ஒவ்வொருத்தர் வீட்டிற்கும் போய் நான் அவங்களுடைய வீட்டிற்கான அந்த பட்டாவுக்கும் அந்த வீட்டுக்கு தேவையான நிதி உதவியும் அளித்ததுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். நான் இதுக்கெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொன்றத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க மகளிர் நிறைய வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். நேற்று மகளிர் தின நிகழ்ச்சி, மகளிர் நாள், நேற்று கூட முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சியில மார்ச் 8ஆம் தேதி மட்டும் மகளிர் தினம் கிடையாது. இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம் தான். அப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அது உங்களுக்கே தெரியும். ஆட்சி அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான கையெழுத்து தான். மகளிர் பேருந்துகள்ல கட்டணமில்லா பயணம் செய்யலாம், விடியல் பயணம் திட்டம். கிட்டத்தட்ட 620 கோடி பயணங்கள்ல மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 800 900 வரைக்கும் மாசம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி மகளிர் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், ஸ்கூல் படிச்சா மட்டும் பார்த்தாது, காலேஜ் போய் படிக்கணும்னு அவங்களுக்கு புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், உயர்கல்வி எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம், இப்ப பல மாநிலங்கள்ல தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். காலையில எந்திரிச்சு வேலைக்கு சீக்கிரம் போற பெற்றோர்கள் குழந்தைங்களை பசியோட அனுப்பிச்சிடுவாங்க, மத்தியானம் வரும்போது சாப்பிட்டுக்கலாம் பாத்துக்கோ அப்படின்னு. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு கவலையா இருப்பாங்க, வெறும் வயசுல போனானே குழந்தை, சாப்பிட்டானா தூங்கிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள், குறிப்பா தாய்மார்கள் குழந்தைகளை தைரியமா மகிழ்ச்சியோடு அனுப்புறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. என்னுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்ற அந்த நம்பிக்கையோடு அனுப்புறாங்க. குழந்தைங்க இன்னைக்கு காலையில வந்தாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தரமான காலை உணவு. இதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 21 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்காங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாகத்தான் முதலமைச்சருடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒரு மாதமும் கிட்டத்தட்ட இது 18 மாசம் கொடுத்தாச்சு. ஒரு மாதமும் கிட்டத்தட்ட 1,15,00,000 மகளிர் அந்த திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இல்ல, நம்முடைய மீனவர்களுக்கு கழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கு. மீனவர்கள் நல வாரியத்துடைய உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைகின்ற போது அவங்களுடைய குடும்பங்களுக்கு ரூபாய் 15,000 இருந்த அந்த நிவாரண தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் உயர்த்தி 25,000 ரூபாயாக மாற்றி கொடுத்தாங்க. அதே மீன்பிடி படகுகளுக்கு உரிமம் வழங்குகின்ற காலம், அந்த லைசன்ஸ் முன்னாடி லைசன்ஸ் நீங்க வாங்கினா ஒரு வருஷமும் அது ரெனுவல் பண்ணணும். நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் தான் உத்தரவு போட்டாங்க, இனிமே வருஷம் ரெனுவல் பண்ண தேவையில்லை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனுவல் பண்ணா போதும் திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி மீன்வள பல்கலைக்கழகத்துல மீனவ மாணவர்களுக்கு 5% இருந்த அந்த இடஒதுக்கீட்டை 20% உயர்த்தியது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே போல அண்ணன் மாசு அவர்கள் சொன்னார்கள், சென்ற ஆண்டு 2023ஆம் ஆண்டு நம்முடைய ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய ஒரு மீனவர்கள் மாநாட்டை தலைமையேற்று நடத்தினார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த மாநாட்டில் மீனவர்களுக்கான அறிவிப்பு, பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை ரூபாய் 5,000 8,000 உயர்த்தி கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். நாட்டு படகுகளுக்கு வழங்கப்படுகின்ற மானிய விலை மண்ணெண்ணெயுடைய அளவை ஆண்டுக்கு 3,400 லிட்டரிலிருந்து ஆண்டுக்கு 3,700 லிட்டராக உயர்த்தி கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்படி பல்வேறு திட்டங்களை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னா, மக்களுக்கான அரசு, உங்களுக்கான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. பொதுவா மீனவ மக்களை சந்திக்கும் போது எனக்கு ஒரு தனி உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். அதுதான் எனக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஏற்பட்டிருக்கு. இதை ஏதோ உங்களை பாராட்டணும், வாழ்த்தணும் அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. ஏன்னா இதுதான் உண்மை. ஏன்னா சென்னையில எப்ப சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க எப்ப புயல் மழை வந்தாலும் மக்களை காக்க முதல் ஆளா தெருவுக்கு வந்து அந்த பணிகளில் ஈடுபடுறது மீனவ மக்கள் ஆகிய நீங்கள் தான். அதற்கு உதாரணம் 2023 வந்த மிக்ஜாம் புயல் நேரத்திலையும் சரி, சென்ற ஆண்டு வந்த பெங்கல் புயல் நேரத்திலையும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க கேட்காமலே அவங்களுக்கான கரத்தை கொடுக்கிறது, நீட்டுறது மீனவ மக்கள் ஆகிய நீங்கள் தான். அதனால்தான் எப்பவுமே உங்களை மாதிரி மீனவ மக்களை சந்திக்கும் பொழுது நான் ஒரு
விஷயத்தை சொல்லுவேன். எனக்கு பொதுவா இறை நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா இன்னொருத்தரோட உயிரை காப்பாத்துற அளவுக்கு மனசு வச்சிருக்கீங்களே, நீங்க தான் உண்மையான வாழும் கடவுள். மீனவ மக்கள் உங்களைத்தான் கடவுளாக நான் பார்க்கின்றேன். சரினாலும் தப்பு, சரினாலும் கரெக்ட்னாலும் சரி, தப்புனாலும் தப்பு அப்படிங்கிறத உண்மையா மனசிலிருந்து தைரியமாக சொல்லக்கூடிய மக்கள் தான் மீனவ மக்கள். எனவே நம்முடைய மீனவ மக்களுக்கு தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றைக்கும் துணை நிற்பார். நீங்கள் அவருக்கு என்றென்றைக்கும் துணை நிற்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், 2023 மிக்ஜாம் புயல் அடிச்சப்போ இங்க அமைச்சர் மாசனன் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், மிக்ஜாம் புயல் அடிச்சப்போ புயல் வீசின அந்த நேரம் கூட பார்க்காம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரா வந்து இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு அந்த ஆறுதல் சொன்னார், அந்த நிவாரண பொருட்களை எல்லாம் கொடுத்தார். உங்களுக்கான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கான்னு தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருந்தார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசு 2026 இன்னும் ஒரு வருடம் இருக்கு. எனவே இந்த அரசு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குறைந்தது நம்முடைய திமுக அணி, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற அணி, நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அணி மீண்டும் 2026 ஆட்சி பிடிக்கும். 234 குறைந்தது எங்கள் தலைவர் டார்கெட் 200 தொகுதியை ஜெயிச்சு காட்டுவோம்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. மீனவ மக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடுதான். எனவே நீங்க அத்தனை பேரும் வந்தோம், படகு ரேஸ்ல கலந்துகிட்டோம், நலத்திட்ட உதவிகள் வாங்கணும் அப்படின்னு இல்லாம அடுத்த ஒரு வருஷம் அந்த பிரச்சாரத்தை ஏன் மீண்டும் நம்முடைய கழகம் ஆட்சியில் அமையணும், ஏன் நம்முடைய தலைவர் அவர்கள் 7வது முறையா உதயசூரியன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையணும், நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையா முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா அதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான படகு போட்டியை ஏற்பாடு செய்த மாசோன் அவர்களுக்கும் அவரோடு துணை நின்ற அத்தனை பேருக்கும், மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும், இளைஞர்கள் தம்பிமார்களுக்கும், வந்து கலந்து கொண்ட மீனவ சமுதாய மக்கள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.